அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். திசை மாறி அமர்ந்த செல்லியம்மன். இதை நான் படித்ததிலிருந்து இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். அசுர சக்திகளை ஒழிப்பதற்காக அம்பிகை 7 உன்னத வடிவங்களை எடுத்ததாக தேவி மகாத்மியம் கூறுகிறது. அவர்கள் சப்த மாதர்கள் எனப்படுகிறார்கள். சப்த மாதர்களின் அம்சமாக கருதப்படுகிறவர்கள் கிராம தேவதைகள், இயற்கையோடு இணைந்த தெய்வங்கள். அவர்களே பல ஊர்களில் எல்லையை காக்கும் காவல் தெய்வங்களாகவும் விளங்குகிறார்கள். பஞ்சம் பட்டினி ஏற்படாமல் ஊரை காப்பாற்றவும், நோய் நொடி இல்லாமல் மக்களை காப்பாற்றவும் பெரும்பாலும் ஊர் எல்லைகளில் இவர்களுக்கு கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விரதமிருந்தோ, பொங்கல் வைத்தோ, ஆடு கோழிகளை பலி கொடுத்தோ அவர்களை மக்கள் வழிபடுகிறார்கள். கிராம தேவதைகள் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுள் ஒருவர் பிடாரி செல்லியம்மன். சென்னையில் அருகே வளர்ந்து வரும் பகுதியான மாதவரம் அக்காலத்தில் மிக பெரிய கிராமமாக விளங்கியது. முனிவர்கள் பலர் இங்கே தவம் புரிந்ததால் மகாதவபுரம் என்று அழைக்கப்பட்டது இன்று மாதவரம் என்று ஆகியுள்ளது. இப்பகுதியில் வடக்கு எல்லையில் செல்லியம்மனுக்கு சிறிய ஆலயம் அமைந்துள்ளது. பல்லவ மன்னர் 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் மாதவரம் கைலாசநாதர், ஹரிவரதராஜ பெருமாள் ஆலயங்கள் கட்டப்பட்டன. அப்போதே செல்லியம்மனு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இயற்கையான சூழல் அமைந்துள்ள ஆலயத்தில் வடக்கு நோக்கி வீற்றிருந்து தன்னை நாடி வருபவர்களின் இன்னல்களை களைகிறாள் அன்னை. புதன்கிழமை செல்லியம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அன்று பச்சை புடவையில் பாங்குடன் திகழ்கிறார். கருவறைக்கு முன்பு பலிபீடமும் சூலமும் உள்ளது. அருகே சப்த கன்னியர், நாகர் மற்றும் தனி சன்னிதானத்தில் விநாயகர் அருள்கிறார். கோயிலிற்கு சற்று தள்ளி அம்மனுக்கு ஊஞ்சல் மண்டபம் உள்ளது. இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் பார்ப்போம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.